வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தொண்டர்களை ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தில் நடிகர் செந்தில் பேச்சு. வீடு கட்ட கடன் வாங்கி தருவதாக கூறி 22 சவரன் நகை பணம் மோசடி. பெண் கைது, காதலனுக்கு போலீசார் வலை. கைப்பந்து விளையாடி தோசை சுட்டு வாக்கு சேகரிப்பு. களை கட்டும் புதுச்சேரி தேர்தல் களம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்ற போது அப்பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டனர். புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவுக்காக தேர்தல் துறை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் கலந்து கொண்டு அங்கு இருந்த மக்களிடம் பூத் ஸ்லிப்பை வழங்கப்பட்டுள்ளதா என்பதை கேட்டறிந்தார். மேலும் வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் தேர்தலில் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். அன்றைய தினம் எந்த வேலையாக இருந்தாலும் அதனை ஒதுக்கி வைத்துவிட்டு வாக்கினை செலுத்தி 100% வாக்குப்பதிவிற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அப்போது அங்கிருந்த மக்கள் தங்களது வீடுகள் முழுவதும் சேதம் அடைந்திருப்பதாகவும், மழை வெயிலில் அவதிப்படுவதாகவும், இதனால் வெளியே படுத்து உறங்கும் போது பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களின் கடிக்கு ஆளாவதாக வேதனையுடன் தெரிவித்தார்கள். மேலும் மருத்துவமனைக்கு செல்லவும், அத்தியாவசிய பொருட்கள் வாங்கவும் நீண்ட தொலைவுக்கு செல்ல வேண்டியுள்ளது. அதற்கேற்ப வாகன வசதி எதுவும் செய்ய தரப்படாததால் நடந்தே சென்று வருவதாகவும், இப்பகுதியை இணைக்கும் வகையில் மினி பேருந்து இயக்க வேண்டும். அப்பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீர் தரம் மோசமாக இருப்பதாகவும், இதனால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாக கூறி ஆட்சியரிடம் முறையிட்டனர். அப்போது அவர்களிடம் பேசிய ஆட்சியர், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் உங்களுக்கு எந்த வாக்குறுதிகளையும் தன்னால் தர முடியாது என்றும், தேர்தல் முடிந்த பிறகு இப்பகுதிக்கு வந்து விரிவாக ஆய்வு நடத்தி புதியதாக வீடு கட்ட வேண்டிய உதவிகளை செய்து தருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் உடன் பணிபுரியும் சக பெண் ஊழியரிடம் வீடு கட்ட கடன் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி கள்ளக்காதலனுடன் சேர்ந்து சொகுசு வாழ்க்கை வாழ 1,25,000 ரூபாய் பணம், 22 சவரன் தங்க நகைகள் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்ட தனியார் நிறுவன ஹவுஸ்கீப்பிங் பெண் ஊழியரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கள்ளக்காதலனை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை திருவிகா நகரை சேர்ந்தவர் கருநேத்திரனின் மனைவி ரஞ்சனி. இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் ஹவுஸ்கீப்பிங் பணி செய்து வருகிறார். அதே நிறுவனத்தில் முதலியார்பேட்டை பாரதிதாசன் நகரில் வசிக்கும் சத்யவதி என்பவரும் ஹவுஸ்கீப்பிங் பணி செய்து வந்துள்ளார். இதனால் இவர்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ரஞ்சனி தான் வீடு கட்ட கடன் உதவி தேவைப்படுவதாக சத்யவதியிடம் கூறியுள்ளார். அதற்கு சத்யவதி தான் சுயஉதவி குழுவில் இருப்பதாகவும், வீடு கட்ட 22 லட்சம் ரூபாய் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியதை நம்பி ரஞ்சனி அவரிடம் கடன் வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். அப்போது சத்யவதி தனக்கு தனியார் செல்போன் நிறுவனத்தில் கலெக்ஷன் பணியில் இருக்கும் செந்தில்குமார் என்பவரை தெரியும் என கூறி அவரை அறிமுகம் செய்து வைத்து செந்தில்குமாருடன் சேர்ந்து ரஞ்சனியிடம் சில ஆவணங்களை காட்டி கடன் வாங்க முன்பணம் கட்ட வேண்டும் என கூறியுள்ளனர்.
அதனை நம்பிய ரஞ்சனி கடன் ஆவணங்களுக்காக முதற்கட்டமாக 1,25,000 ரூபாய் பணமும் பின்னர் சிறிது சிறிதாக 22 சவரன் தங்க நகைகள், 2 சக்கர வாகனம் ஆகியவற்றை பெற்றுள்ளனர். இந்த நிலையில் நீண்ட நாட்கள் ஆகியும் தனக்கு கடன் கிடைக்காததால் ரஞ்சனி சத்தியவதியை நேரில் சென்று கேட்டபோது சத்தியவதி, அவரது நண்பர் செந்தில்குமார் இருவரும் அவரை மிரட்டியதால் அதிர்ச்சி அடைந்த ரஞ்சனி இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சத்தியவதியை கைது செய்தனர். தொடர்ந்து சத்தியவதியிடம் போலீசார் விசாரணை செய்ததில் அவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் அவரது கணவர் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றுள்ளதாகவும், சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக செந்தில்குமாருடன் கள்ள தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நகை, பணம் பறித்துள்ளது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து 10 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ள போலீசார் சத்தியவதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள கள்ளக்காதலன் செந்தில்குமாரை போலீசார் தேடி வரும் நிலையில் இவர்கள் இதுபோன்று மோசடிகளை வேறு யாரிடமெல்லாம் செய்துள்ளனர் என்பது தொடர்பாகவும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வசந்த நவராத்திரி மகா யாக விழாவை ஒட்டி லலிதாம்பிகை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நாதஸ்வர மற்றும் வீணை இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி மாதம் அமாவாசை முதல் 11 நாட்கள் வசந்த நவராத்திரி என்கிற ஸ்ரீ லலிதாம்பாள் நவராத்திரி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 5ஆம் திருநாளை ஒட்டி ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து நாதஸ்வர நிகழ்ச்சி மற்றும் வீணை கச்சேரி நடைபெற்றது. வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் லலிதாம்பிகையை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக கணவனின் முகமூடி அணிந்து உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வியாபாரிகளிடம் ஓட்டு கேட்ட பெண். எனது கணவர் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதி. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக அவரது மனைவி நிவேதிதா தமிழ்வேந்தன் இன்று முதல் தனது கணவனின் முகமூடியை அணிந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக புதுச்சேரியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தையில் சிறு வியாபாரம் செய்யும் பெண்கள் மற்றும் வயதானவர்களிடம் தனது கணவனுக்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தினார். தொடர்ந்து அண்ணா சிலை முதல் நேரு வீதி வரை உள்ள கடை தெருக்களுக்கும் நடந்தே சென்று அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி நோட்டீஸ் வழங்கி தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் சென்ற பெண்கள், ஆண்கள் என அனைவரும் வேட்பாளர் தமிழ்வேந்தனின் முகமூடி அணிந்து கொண்டு அதிமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க கோரி வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிவேதிதா தமிழ்வேந்தன், தற்போது நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் எனது கணவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் சாமானிய பெண்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர நான் உறுதியளிக்கிறேன் என்றும், அதிமுக சார்பில் ஒரு இளைஞராக களமிறக்கப்பட்டுள்ள எனது கணவருக்கு வாக்களித்தால் அதிமுகவும் எங்கள் கணவரும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் என உறுதியளிப்பதாக கூறினார். நம்ம எஜுகேஷன்லேருந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து லாஸ்ட் 20 வருஷம் நம்மளுக்கு பெருசாக எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது இங்கே. ஸோ இதெல்லாமே நம்ம முன்மொழிச்சு நம்ம அதுக்கு தனியாக உழைக்கணுன்றது தான் நம்மளுக்கு இப்போ டார்கெட்டாக இருக்கிறது. நான் ஜெயலலிதாவின் ஆரம்ப கால தொண்டன். ஆனால் எடப்பாடிக்கு கொள்ளையடித்த காசு கையில் இருப்பதால் திமிரில் என்னை போன்ற தொண்டர்கள் அவருக்கு தேவையில்லையாம். பல பேரை ஏமாற்றிய ஏமாற்று பேர் வழி என எடப்பாடி பழனிசாமியை நடிகர் செந்தில் கடுமையாக விமர்சனம் செய்தார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் வில்லியனூர், மங்கலம் உள்ளிட்ட தொகுதிகளில் ஓய்வு பெற்ற போலீஸ் ஐஜி சந்திரனுடன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மோடி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துள்ளார்கள் என எல்லாம் உங்களுக்கு தெரியும். மற்ற மருந்து கடைகளில் மருந்து வாங்கினால் 100 ரூபாய், ஐயா மோடி கடையில் வாங்கினால் ரூபாய் 20 தான் என நகைச்சுவையுடன் பேசிய செந்தில், எல்லோருக்கும் இலவச அரிசி போடப்படுகின்றது என்று பேசும்போது கூட்டத்தில் இருந்த பொதுமக்களில் சிலர் எங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வரவில்லை என சொல்ல, அம்மா எல்லாருக்கும் ஒரே நேரத்திலா வரும், கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும் என்றவர், தமிழகத்தை விட அதிக சலுகைகள் புதுச்சேரியில்தான் கிடைக்கின்றன. புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் 50,000 வைப்பு நிதி வழங்கப்படுகிறது. இது தமிழகத்தில் இல்லை. அம்மா இருக்கும்போது இருந்தது, அதையும் எடுத்து விட்டார்கள். உங்களுக்கு பெரிய லக்கு என அவரது பாணியில் பேசிய செந்தில், இலவச லேப்டாப் இங்கு வழங்கப்படுகின்றது. அங்கே தமிழகத்தில் அம்மா கொடுத்தார்கள். ஆனால் அது இப்போ கட். இதை கூட கட் பண்ணுகின்றார்களே, நல்லா இருப்பாங்களா என்றவர். ரங்கசாமி ஐயா, சின்ன காமராஜர், நான் அம்மா கட்சியில் இருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் எடப்பாடிக்கு திமிர் வந்துவிட்டது. ஏனென்றால் காசு வந்துடுச்சு. கொள்ளையடித்து அதை வைத்து கொண்டு இப்போ திமிர்த்தனம் செய்கின்றார். எங்களை போன்ற தொண்டர்கள் எல்லாம் வேண்டாமாம். அம்மா சேவல் சின்னத்தில் நிற்கும் போதிலிருந்தே நான் இருக்கின்றேன். அப்போது எடப்பாடி வரவில்லை, அதன் பிறகுதான் வந்தார். அவருக்கு அடித்த லக்கு என்ன செய்கிறது? அம்மா மறைவிற்கு பின்பு நல்ல கட்சி எதுவென்று பார்த்து மோடி கட்சிக்கு வந்தேன் என்றவர். ஜெயலலிதாவிற்கு கட்சி அலுவலகத்தில் வைக்க சிலை செய்ய சொன்னால் அவரது மனைவி சிலையை செய்து வைத்துவிட்டார். எடப்பாடி யார் யாரை ஏமாற்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். சசிகலா காலில் விழுந்து கையில் விழுந்து இப்போ நீ யார் என்று கேட்கின்றார். ஏமாற்று பேர் வழி என குற்றம் சாட்டியவர், 400 நாம்தான், 40 நாம்தான். ஆகவே பாஜகவில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் துர்காநகர் பகுதியில் கை சின்னத்திற்கு ஆதரவாக திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் துர்காநகர் பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கொம்பாக்கம் துர்காநகர் பகுதியில் திமுக பிரமுகர் துர்காநகர் ரமேஷ் மற்றும் மாநில கலை இலக்கிய அணை துணைத் தலைவர் தேசிகன் தலைமையில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. இதில் தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி பொருளாளர் கந்தசாமி, கிளை செயலாளர் சுரேஷ், பரதன், வேலு, படையாச்சி, அச்சுதன், கோதண்டம், நிஜந்தன், வினோத்குமார், சீனிவாசன், ஜெய் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மேற்கு பகுதி கோட்டைமேடு பகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், சேரன் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் சிவரவி, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பரசுராமன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேல் சாத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநில நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் பல்வேறு கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் தங்களை பாஜக கட்சியில் இணைத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேல் சாத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பூக்கடை ரமேஷ் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் மேல் சாத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த அஜித் குமார், ராஜா, பிரவீன், ரஞ்சித், ஆனந்த், முகேஷ், கார்த்திக், அருண் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டனர். தொடர்ந்து அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி தங்களை கட்சியில் இணைத்து கொண்டனர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் அனைவருக்கும் பாஜக கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். புதுச்சேரியில் கைப்பந்து விளையாடியும் ஹோட்டலில் தோசை சுட்டும் காங்கிரசார் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டிஎன் பாளையம் கிராமத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்தியலிங்கம் எம்பிக்கு ஆதரவாக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அந்த பகுதியில் கைப்பந்து விளையாடிய விளையாட்டு வீரர்களோடு கைப்பந்து விளையாடி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதேபோல் முத்தியால்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரன் அப்பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தோசை சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தொண்டர்களை ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தில் நடிகர் செந்தில் பேச்சு. வீடு கட்ட கடன் வாங்கி தருவதாக கூறி 22 சவரன் நகை பணம் மோசடி. பெண் கைது, காதலனுக்கு போலீசார் வலை. கைப்பந்து விளையாடி தோசை சுட்டு வாக்கு சேகரிப்பு. களை கட்டும் புதுச்சேரி தேர்தல் களம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.